ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 89. இந்த கதையில் பகவான் கிருஷ்ணரிடம் இந்திரன் மன்னிப்பு கேட்ட விவரம் ஆகும். முன்பு ஒரு சமயம் விருந்தாவனத்து ஆயர்கள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அற்புத செயல்களின் மகிமையை உணர்ந்து மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்தார்கள். தமது சந்தேகங்களை தீர்த்து வைத்த நந்த மகாராஜாவை அவர்கள் பாராட்டினார்கள். அவர்கள் கூறினார்கள், ஓ மிகுந்த அன்பும் அழகும் கருணையும் கொண்டவரான பகவான் கிருஷ்ணர் எங்களை காப்பாற்றட்டும். கோபம் கொண்ட இந்திரன் புயலும் பனிக்கட்டியும் கூடிய கனத்த மழையை பொழிந்து எங்களை துன்புறுத்திய போது எங்களிடம் கருணை கொண்டு ஒரு குழந்தை குடைக்காலானை தூக்குவது போல் கோவர்தன மலையை, அதாவது கோவர்தன கிரியை தூக்கி குடையாக பிடித்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பசுக்களையும் உடைமைகளையும் ஆச்சரியமாக அவர் எங்களை காப்பாற்றினார். அவர் தொடர்ந்து தமது கருணா திருஷ்டியை எங்களிடமும் எங்களின் பசுக்களிடமும் செலுத்துவாராக. வியக்கத்தகு பகவான் கிருஷ்ணரின் பாதுகாப்பில் நாங்கள் அமைதியாக வாழ்வோமாக என்றார்கள் அவர்கள். இப்பொழுது கோவர்தன கிரியை, அந்த மலையை குடையாக தூக்கி பிடித்து விருந்தாவன வாசிகளை பகவான் கிருஷ்ணர் காப்பாற்றிய போது கோலோக விருந்தாவனத்தில் இருந்து ஒரு சுரவி பசுவும் சொர்க்கத்தில் இருந்து தேவேந்திரனும் அவரிடம் வந்தார்கள். பகவான் கிருஷ்ணருக்கு எதிராக தான் இழைத்த குற்றத்தை இந்திரன் மிகவும் உணர்ந்து இருந்தான். எனவே அவன் ஒரு மறைவான இடத்தில் இருந்து வெளிப்பட்டு அவர் முன் தோன்றினான். உடனே அவன் பகவான் கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்களில் விழுந்து வணங்கினான். சூரிய ஒளியைப் போன்ற பிரகாசத்தை உடைய கிரீடத்தை அணிந்து இருந்த இந்திரன் பகவான் கிருஷ்ணரின் காலடியில் விழுந்தான். பகவான் கிருஷ்ணரின் உன்னதத்தை இந்திரன் அறிந்து இருந்தான். அவர் அவனின் எஜமானர் அல்லவா? ஆனால் பகவான் கிருஷ்ணர் விருந்தாவனத்தில் ஆயர்குல மக்களிடையே வசித்ததை அவனால் நம்ப முடியவில்லை. இந்திரனின் ஆதிபத்தியத்தை பகவான் கிருஷ்ணர் மறுத்தும் இந்திரன் பெரும் கோபம் கொண்டான். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் தானே சர்வ வல்லமை உள்ள அதிகாரி என தன்னைப் போல் சக்தியுடையவர் எவரும் கிடையாது என அவன் நினைத்து இருந்தான். ஆனால் கோவர்தனகிரி நிகழ்ச்சிக்கு பிறகு அவனது கர்வம் அழிந்து விட்டது. தனது கீழான நிலையை அவன் உணர்ந்தபோது அவன் பகவான் கிருஷ்ணரிடம் கரங்கூப்பி நின்று பின்வருமாறு பிரார்த்தனை செய்தான். ஓ அன்பான பகவான் கிருஷ்ணரே, இந்திர யாகத்தை ஆயர்கள் நடத்துவதை நீங்கள் தடுத்து நிறுத்திய போது பதவி காரணமாக கர்வம் அடைந்து இருந்த நான் என்னை நீங்கள் அவமதித்து விட்டதாக கருதிவிட்டேன். யாகத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்த படையல்களை நீங்கள் அனுபவிக்க விரும்பினீர்கள் என தவறாக நினைத்து விட்டேன். கோவர்தன பூஜை என பெயரால் எனக்கு வர இருந்த லாபத்தை நீங்கள் பெற விரும்பியதாக தவறாக நினைத்து விட்டேன். இப்போது உமது கருணையினால் நீங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதையும் பௌதிய தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிந்து கொண்டேன். உமது பரம நிலையான விசுத்த சத்துவம் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவை. ஜட இயற்கையின் 3 குணங்களால் அவை பாதிக்கப்படுவது கிடையாது. விரதங்களும் தவங்களும் அனுஷ்டித்து தீவிரமும் அறியாமையும் ஆகிய ஜட 3 குணங்களில் இருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் மட்டுமே உமது பரம் தாமத்தை அடைய முடியும். ஓ நீங்கள் இந்த ஜட உலகில் அவதரித்து இருப்பதால் ஜட இயற்கையின் 3 குணங்களை ஏற்றுக்கொண்டு உள்ளீர்கள் என யாராவது நினைத்தால் அது தவறு ஆகும். ஜட தன்மைகள் என்னும் சிலந்திவலை உம்மை தொடுவது கிடையாது. இந்த உலகில் இருக்கும்போது நீங்கள் அவற்றை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. ஜட இயற்கையின் விதிகள் உம்மை கட்டுப்படுத்தவும் மாட்டா.
ஓ அன்பான பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் உன்னதமான தந்தையும் உன்னதமான ஆன்மீக குருவும் உன்னதமான அரசனும் ஆவீர்கள். எனவே தவறு செய்யும் உயிர்வாளிகளை தண்டிப்பது உமது உரிமை. ஒரு நாட்டின் தந்தையும் குருவும் உயர் நிர்வாக அதிகாரியும் தன் குழந்தைகள், மாணவர்கள், குடிமக்கள் ஆகியோரின் நலனையே எப்போதும் நினைக்கின்றார்கள். எனவே நலனை விரும்புபவர்கள் தமக்கு உட்பட்டவர்களை தண்டிக்கவும் செய்யலாம். நீங்கள் உமது விருப்பத்தின்படி இந்த பூமியில் உமது பல நித்தியமான வடிவங்களில் சிறப்புடன் தோன்றியுள்ளீர்கள். உமது வரவால் இந்த நில உலகு பெருமை அடைகின்றது. தம்மைத்தாமே கடவுள் என பிரகடனம் செய்து கொள்ளும் பொய்யர்களை தண்டிக்க நீங்கள் தோன்றியுள்ளீர்கள். இக உலகில் பல்வேறான உயிர்வாளிகள் சமுதாயத்தின் தலைமை பதவிகளை பெற தமக்குள் போட்டியிடுகின்றார்கள். அந்த போட்டியில் வெற்றி பெறாமல் ஏமாற்றம் அடைபவர்களில் சில அறிவு குறைந்தவர்கள் தம்மை புருஷோத்தமனான கடவுள் என கூறிக்கொண்டு மக்களின் நன்மதிப்பை பெற முயற்சிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மூடர்கள் நானும் உட்பட பலர் இருக்கின்றார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் தம் தவறை உணர்ந்து உம்மிடம் சரணடைந்து உம்மை பக்தியுடன் சேவிப்பதான நல்ல பணியை மேற்கொள்கின்றார்கள். இந்த நோக்கத்துடனே உம்மை எதிர்ப்பவர்களை நீங்கள் தண்டிக்கிறீர்கள் என்றான் அவன் இந்திரன். இப்பொழுது இந்திரன் மேலும் கூறினான், ஓ அன்பான பகவான் கிருஷ்ணரே, உமது திருப்பாத கமலங்களில் நான் பெரும் தவறு இழைத்து விட்டேன். உமது வரம்பற்ற சக்தியை உணராமல் எனது ஜட சிறப்புகளில் கர்வம் கொண்டு நான் தவறு செய்து விட்டேன். எனவே ஓ பகவான் கிருஷ்ணரே, தயவு செய்து இந்த முட்டாளை மன்னிக்கவும். மீண்டும் இத்தகைய தவறை நான் செய்யாதிருக்க என்னை ஆசீர்வதியுங்கள். மன்னிக்க முடியாத பெரும் தவறை நான் செய்து இருப்பதாக நீங்கள் கருதினால் முதலில் என்னை மன்னிக்கவும் என்றான் இந்திரன். நான் உமது நிரந்தர சேவகன் என்பதையும் உமது நிரந்தர அடியார்களை காப்பாற்றவும் இந்த பூமிக்கு பாரமாக பெரும் படைகளை ஏற்படுத்தி கொண்டு மக்களை துன்புறுத்தும் அசுரர்களை அழிக்கவும் நீங்கள் அவதரித்து உள்ளீர்கள் என்பதையும் எடுத்து கூறி என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டுமென உம்மை வேண்டிக் கொள்கின்றேன் என்றான் இந்திரன். அவன் மேலும் கூறினான், ஓ அன்பான பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள். புருஷோத்தமனும் பரமா ஆத்மா ஆகிய உமக்கு என் வணக்கங்களை செலுத்துகின்றேன். நீங்கள் வசுதேவரின் மைந்தன். புனித பக்தர்களுக்கெல்லாம் பகவானாகிய முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர். இப்பொழுது நான் தண்டமிட்டு சமர்ப்பிக்கும் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வீராக. நீங்கள் உன்னத அறிவின் உருவாக உள்ளவர். உமது விருப்பப்படி உமது நித்தியமான வடிவங்களில் எந்த இடத்திலும் தோன்ற வல்லவர். நீங்கள் எல்லா படைப்புக்கும் மூலமானவர். எல்லா மடமையின் காரணமாக பெரும் மழையையும் புயலையும் ஏற்படுத்தி விருந்தாவனத்தில் மிகுந்த கோபம் அடைந்து குழப்பத்தை விளைவித்து விட்டேன். எனது திருப்திக்காக அவர்கள் நடத்த இருந்த யாகத்தை நீங்கள் நிறுத்திவிட்டதால் மிகுந்த கோபம் அடைந்து நான் அவ்வாறு செய்துவிட்டேன். ஆனால் எனது பகவானே, நீங்கள் என்னிடம் மிகுந்த கருணை கொண்டு என் கர்வத்தை அடக்கிவிட்டீர்கள். எனவே நான் உமது திருப்பாத கமலங்களில் சரண் அடைகின்றேன். அன்பான பகவான் கிருஷ்ணரே, நீங்கள் உன்னத ஆளுநர் மட்டும் கிடையாது, எல்லா உயிர்வாளிகளின் ஆன்மீக குரு ஆவீர்கள். இந்திரனால் இவ்வாறு புகழப்பட்ட முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் அழகிய புன்னகையுடன் கூறினார், ஓ அன்பான இந்திரா, நான் உனது பகவான் என்பதை உனக்கு நினைவூட்டும்படி எனது காரணமற்ற கருணையினால் உனக்கான யாகத்தை நிறுத்திவிட்டேன். நான் உனது பகவான் என்பது மட்டும் கிடையாது, மற்ற தேவர்களின் பகவானும் நானே. உனது ஜட சிறப்புகள் எல்லாம் எனது கருணையினால் ஏற்பட்டவை என்பதை நீர் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். நானே உன்னதமான பகவான் கிருஷ்ணர் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் நன்மைகளை வழங்கலாம், யாரையும் தண்டிக்கலாம். ஏனென்றால் என்னை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. யாராவது கர்வம் அடைந்து இருப்பதை நான் கண்டுவிட்டால் அவனுக்கு என் காரணமற்ற கருணையை உணர்த்துவதற்காக அவனின் செல்வ சிறப்புகளை எல்லாம் பறித்து விடுவேன்.
இப்பொழுது செல்வந்தன் தனது பக்தனாக மாறி தன்னிடம் சரண் அடைய வேண்டும் என்பதற்காக சில வேளைகளில் பகவான் கிருஷ்ணர் அவனின் செல்வ சிறப்புகளை பறித்து கொள்வது கவனிக்கத்தக்கதாகும். பகவான் கிருஷ்ணனின் தனிப்பட்ட கருணையினால் இது நடைபெறுகின்றது. செல்வம் மிகுந்த ஒருவன் பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு ஆற்றியதால் தரித்திர நிலையை அடையவும் நேரிடலாம். என்றாலும் பகவான் கிருஷ்ணரை வழிபட்டதால் தரித்திர நிலை ஏற்பட்டதென ஒருவன் நினைக்கக்கூடாது. இதன் உட்கருத்து என்னவென்றால், பகவான் கிருஷ்ணன் பக்தன் தவறாக கணக்கிட்டு பௌதிக இயற்கை வெல்லலாமென நினைத்தால் பகவான் கிருஷ்ணர் தன் தனிப்பட்ட கருணையினால் அவனின் இக உலக சிறப்புகளையெல்லாம் பறிமுதல் செய்து அவர் தம்மிடம் சரண் அடைய செய்து விடுகின்றார். இப்பொழுது இந்திரனுக்கு அறிவுரை கூறிய பின்பு பகவான் கிருஷ்ணர் அவனை சொர்க்கலோகத்தில் உள்ள அவனின் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டார். தான் உயர்ந்தவன் கிடையாது, முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணருக்கு கீழ்ப்பட்டவன் என்பதை அவன் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டுமென அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். தேவேந்திர பதவியில் இருந்தாலும் கர்வம் கொள்ளல் ஆகாது என அறிவுறுத்தினார். இதன் பின்பு பரமான சுரவி பசு பகவான் கிருஷ்ணரை காண இதுவும் இந்திரன் உடன் வந்து இருந்தது. பகவான் கிருஷ்ணருக்கு தனது வணக்கங்களை செலுத்தியது. சுரவி இவ்வாறு பிரார்த்தனை செய்தது: ஓ அன்பான பகவானாகிய கிருஷ்ணரே, நீங்கள் யோகிகளில் எல்லாம் மிகுந்த சக்தி வாய்ந்தவர். எவ்வாறெனில் பிரபஞ்சத்திற்கெல்லாம் ஆத்மா நீங்கள். உங்கள் இடம் இருந்தே இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் ஏற்பட்டு உள்ளது. எனவே விருந்தாவனத்தில் இருந்த எனது சந்ததிகளான பசுக்களையெல்லாம் இந்திரன் கொல்ல முயற்சித்தும் அவை உமது பாதுகாப்பில் இருந்ததால் அவற்றை நீங்கள் காப்பாற்றி விட்டீர்கள். உயர் தலைவராக நாங்கள் வேறு யாரையும் அறியோம். பாதுகாப்புக்காக நாங்கள் வேறு எந்த தெய்வத்து இடமும் செல்வது கிடையாது. நீங்களே எங்களின் இந்திரன். பிரபஞ்ச தோற்றம் முழுமைக்கும் நீங்களே தந்தை. பசுக்களையும் பிராமணர்களையும் தேவர்களையும் உமது புனித பக்தர்களான மற்றவர்களையும் நீங்கள் காப்பாற்றி அவர்களுக்கு உயர் நிலையை அளிக்கின்றீர்கள். பிரபஞ்சத்தின் பரமாத்மாவே, உமக்கு நாங்கள் பாலினால் அபிஷேகம் செய்ய எங்களை அனுமதிப்பீராக. ஏனென்றால் நீரே எங்களின் இந்திரன். பகவானே கிருஷ்ணரே, உலகின் பாவ சுமையை குறைப்பதற்காக நீங்கள் தோன்றி உள்ளீர்கள் என்றது சுரவி பசு. இவ்வாறாக சுரவி பசுக்கள் பகவான் கிருஷ்ணருக்கு பால் அபிஷேகம் செய்த பிறகு இந்திரனின் வாகனமான யானை தனது துதிக்கையில் நீரால் நீராட்டியது. இப்பொழுது இந்திரனின் யானை ஐராவதம் கங்கையின் புனித நீரை கொண்டு வந்து அவருக்கு நீராட்டியது. அதன்பின் தேவேந்திரனும் சுரவி பசுக்களும் மற்ற தேவர்களும் சுரபிகளின் பாலாலும் அபிஷேகம் செய்து வழிபட்டார்கள். இதனால் கோவிந்தனான பகவான் கிருஷ்ணர் மிக மிக மகிழ்ச்சியடைந்தார். கந்தர்வ லோகம், பித்ரு லோகம், சித்த லோகம், சாரண லோகம் ஆகிய உயர்நிலை கிரகவாசிகள் எல்லோரும் ஒன்று கூடி பகவான் கிருஷ்ணன் புனித திருநாமத்தை கீர்த்தனம் செய்து அவரை வழிபட்டார்கள். அவர்களின் மனைவியரும் மற்ற நங்கையரும் மகிழ்ச்சியால் நடனம் ஆடினார்கள். ஆகாயத்தில் இருந்து இடைவிடாது மலர் மாறி பொழிந்து பகவான் கிருஷ்ணரை மகிழ்வித்தார்கள். இவ்வாறாக எங்கும் மகிழ்ச்சி நிறைந்து இருந்தபோது பசுக்கள் பால் சுரந்து பால் வெள்ளத்தில் மூழ்கச் செய்தன. நதிகளில் நீர் நிரம்பி வழிந்து மரங்களுக்கு உணவு ஊட்டியதால் பல வகையான மனமுள்ள மலர்களும் நிறங்களும் சுவையுள்ள பழங்களும் உண்டாகின. மரங்களுக்கு உணவு ஊட்டியதால் மரங்களிலிருந்து தேன் துளிகள் சொட்டின. குன்றுகளும் மலைகளும் சக்தி வாய்ந்த மூலிகைகளையும் விலையுயர்ந்த மணிகளையும் உற்பத்தி செய்தன. பகவான் கிருஷ்ணன் கருணையினால் இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்தன. கோவிந்தன் எனப்படுபவரும் விருந்தாவன பசுக்களின் சுவாமி ஆன பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்திய பின்பு அவரின் அனுமதி பெற்று இந்திரன் சொர்க்கலோகத்திற்கு திரும்பி சென்று விட்டான். அவனும் மற்ற தேவர்களும் ஆகாய வெளிக்குள் பிரவேசித்தார்கள். இப்பொழுது கோவர்தன பூஜை அமாவாசை என்று நடைபெற்றது. அதன்பின் இந்திரன் 7 நாட்களுக்கு பலத்த மழையும் புயலும் விளைவித்தான். சுக்லபட்சத்தின் 9 நாட்களுக்கு பின்பு 10வது நாள் தேவேந்திரன் பகவான் கிருஷ்ணரை வழிபட்ட பின்பு
எல்லாம் திருப்தியாக முடிவு அடைந்தன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி, ஹரே ராமா ராம ராமா ஹரி ஹரி. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்